ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அருண். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேபால் செக் அவுட் எக்ஸ்பிரஸ் செக் அவுட் எப்படி பண்ணுற அதுக்குரிய அந்த பேபால் செக் அவுட் பட்டன் நம்ம எப்படி நம்மளோட சைட்டில் ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த எல்லோ இது பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இதோட கோல். ஐ எம் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார் டெமோ வி ஆர் ஜஸ்ட் கிவிங் த சாண்ட்பாக்ஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். சாண்ட்பாக்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ரியல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதை வச்சு இங்கே கொடுக்குறோம் நம்ம. ஸோ டம்மி யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி சாண்ட்பாக்ஸ் வந்து சும்மா விளாண்டு பார்க்கறதுக்காக. ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் கிவிங் ஹியர் அண்ட் தென் டூ அ செக் அவுட். ஸோ ஒன்ஸ் வி கம்ப்ளீட் த ப்ராசஸிங் லெட் இட் டூ இட் ஓகேங்களா. ஸோ இட் ஆஸ்க் வெதர் ஹவு மச் டு பே இட். இட் கோஸ் ஆன் பேமெண்ட் போகுது. சக்ஸஸ்ஃபுல்லி பேமெண்ட் போனேன். நான் ஒரு அலர்ட் பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் பேமெண்ட் கம்ப்ளீட். ஸோ இவ்வளோதான் ஆடு. இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, now we have seen a demo. Let's go and create a simple என்ன சொல்ல ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் ஃபோல்டரில். விச் எவர் இட் இஸ், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ இட்ஸ் அப் டு யூ. பேக் அண்ட் எது வச்சுருக்கீங்களோ எந்த சர்வர் வேணால் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் PHP வச்சுருக்கேன் டு கீப் இட் சிம்பிள். ஓகே, let's open it in NetBeans ஓகேங்களா. யூ கேன் யூஸ் எனி ஐடி. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ சிம்பிள் என்ன சொல்ல ஃபைல். ஓகே, ஒரு சிம்பிள் PHP ஃபைல் மட்டும் தான் எழுதுகிறேன். அந்த PHP ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பிளைண்ட்லி காப்பி பேஸ்ட் சர்டன் திங்ஸ். ஸோ கோ அண்ட் சர்ச் ஃபார் பேபால் டெவலப்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ இட் டேக் யூ டு சைட். அங்கே வந்து எக்ஸ்பிரஸ் செக் அவுட் போங்க ஓகேங்களா. ஸோ அங்கே போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க சாம்பிள் கோட் எடுத்துங்க. ஜஸ்ட் பிளைண்ட்லி காப்பி அண்ட் பேஸ்ட் இட். லெட்ஸ் டிஸ்கஸ் வாட் இட் இஸ் இன் இட் லேட்டர். இப்போதைக்கு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் நான் ஓகேங்களா. பண்ணதுக்கப்புறம் இதில் சில பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். எல்லா பேராமீட்டர்ஸ் பார்க்க தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி, கிளைண்ட் ஐடி இருக்குது. அந்த கிளைண்ட் ஐடி என்ன அப்படின்னா வந்து அகைன் லெட்ஸ் லாகின் டு ஆர் பேபால் டெவலப்பர் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நம்மளோட க்ரெடென்ஷியலை கொடுத்து வென் வி லாகின் ஓகே இட் கோஸ் தேர் அண்ட் அங்கே வந்து வில் ஹாவ் அ யூனிக் ஐடி ஓகேங்களா. அந்த ஐடி என்னன்றது பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதுதான் 3 ஸ்டெப்ஸு. ஓகே, இதில் என்னென்னலாம் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் வந்து மை ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த மை ஆப்ஸில் போனீங்கன்னா தான் யூ வில் ஃபைண்ட் ஆல் த க்ரெடென்ஷியல்ஸ். ஸோ எய்தர் யூ கேன் கிரியேட் அ நியூ ஆப் ஆர் யூஸ் அ எக்ஸிஸ்டிங் ஆப் ஓகேங்களா. என் கேஸில் வந்து வி ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் 4 or 5 ஆப்ஸ். ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஸ் ஓகேவா. ஸோ கிரியேஷன் ப்ராசஸ் என்னன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் ரன் த்ரூ த ஓவர்வியூ ஆஃப் இட் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் ஆப் நேம். App name is a simple name, whichever name you want to give it. And then if you go and create, all the standard stuff should be straightforward. So once you do this, so you'll get similar in the list box, number list la vandrum. So all you need is go to any one of the list, okay, which is any one of the app, and you will have a client ID. So the client ID is a sandbox ID one irukum, live ID one irukum. Okay, as I said, sandbox is for just testing. So I'm using the sandbox ID and அங்கிருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். I'm just doing the copy paste stuff. Okay, if you want to go to live, you have a live ID there. ஓகேங்களா, you can use these 2 things. Live ID இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். Production, which we call as a production stuff. And then here app type வந்து what is the transaction type? It's a sandbox transaction or a live transaction அப்படின்றது மட்டும் மென்ஷன் பண்ணணும். So in our case it's a sandbox thing, not a live thing. So we keep access ஓகேங்களா. இப்போதைக்கு டெஸ்டிங் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் we will keep the stuff access. If it is want to production, we will change it to production. இவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஸோ யூ கேன் இன்டெகிரேட் த பட்டன் ஜஸ்ட் லைக் தட். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன் போடணும் அப்படின்றது ஐடியலி யூ கேன் கெட் இட் ஃப்ரம் another டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் புட் இட் தேர் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ அமௌண்ட்னு கீழே வந்து ஆன் எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லானா என்ன பண்ணணும் அப்படின்றது இங்கே வந்து window.alert போட்டிருக்காங்க. லெட்ஸ் கீப் தட் வே as like okay. So when everything is complete, இங்க என்ன பண்ணணும்ன்றது நீங்க பார்த்துக்கலாம். So either you can write it to your database, okay, or transfer it to some other page. Whatever you want to do it, you can do it, or generate an invoice. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ you can do this all this stuff here. ஓகேங்களா. So we'll see in detail in the another video. Right now, we'll also show the hello world. I mean, sorry, the alert box alone. Okay. So I don't want to complicate over here. Okay, so payment gateway execute. So when successfully executed, what should happen is the one here. Okay, so that is about the payment execution part.
Then comes the ID. The ID is a standard button ID, which you have it here in the top. So PayPal button container, if you don't want like the word container, you can remove it, and make sure that you also update at the lower end, because that's the handler part. Okay, so you do this part. So right now we are done it. So let's go and check it out, localhost. And in that, I think my project, my project la போட்டோம். ஸோ மை ப்ராஜெக்ட்ல போயிட்டா யூ வில் கெட் இட். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணோம், அக்கௌண்ட்ஸ் வேணும், டெஸ்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு தி சேம் லாகின். ஓகேங்களா, லெட்ஸ் கிரியேட் சம் சாண்ட் பாக்ஸ் அக்கௌண்ட்ஸ், டெஸ்ட் அக்கௌண்ட்ஸ். லைவ் அக்கௌண்ட்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால யூ கேன் கிரியேட் அன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் தம், பிஸ்னஸ் டைப் வேணுமா, இது பர்சனல் வேணுமா, வாட் இஸ் அமௌண்ட் யூ வாண்ட் டு புட் இன், ஓகே, what is the email ID, password, last name, all those stuff. Straightforward, nothing complicated over here. This is the place where you want to put your balance. Let's say $1,000 balance, we'll have it. And then what is the type of cards you want to associate, all those stuff should be here. So this is a dummy account. Okay, so which I already created. These are my dummy accounts, which is in Sandbox. So Sandbox lo or app create பண்ணிருக்கோம், Sandbox lo or accounts create பண்ணிருக்கோம். So when I click it, it pops up and it asks for the login details. அந்த சாண்ட்பாக்ஸ்ல கிரியேட் பண்ணது இங்கே கொடுத்துருங்க. டோன்ட் ட்ரை டு கிவ் அ லைவ் திங் அண்ட் சே தட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இட் வேலிடேட் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ராசஸிங் போகுது. ஸோ பேமெண்ட் ப்ராசஸிங் போனால் இட்ஸ் எஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஹியர் யூ கேன் ரைட் இட் டு டிபி, ஜென்ரேட் இன்வாய்ஸ், வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இட், யூ கேன் டூ இட் ஹியர். ஓகேங்களா, தட் இஸ் இட். இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்வீட். ஓகே, ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பியூட்டிஃபுல்லி கிவன் இன் த டாக்குமெண்டேஷன். நீங்கள் அதை அப்படியே ஒழுங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். see here the payment has been received. ஓகேங்களா, ஸோ நம்மளோட இதில் வந்துடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.